கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோயிலை சுற்றி வசிக்கும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கு தொடர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை ராதாகிருஷ்ணன் கோயிலுக்கு வந்ததால் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் கண்ணன்? கரூர் உள்ள வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய கோயிலை சுற்றியும் 500 ஏக்கருக்கு மேல் நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களில் 2 தலைமுறைக்கு முன்னாக பல்வேறு நபர்களுக்கு இனாமாக வழங்கப்பட்டது. அதாவது கோயிலில் ஊழியம் பார்த்தவர்களுக்கு இனாமாக வழங்கப்பட்டது. அந்த இனாம் நிலங்களில் தற்பொழுது சுமார் 500க்கும் மேற்பட்ட வீட்டுகளை கட்டி இருந்து வருகின்றனர். ஆனால் அந்த நிலம் என்பது கோயிலுக்கு சொந்தமானது என்று கூறி திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் அடிப்படையிலேயே கோயிலிலிருந்து இனாமாக வழங்கப்பட்ட நிலங்களை மீண்டும் மீட்க கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையிலேயே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கடந்த சில தினங்களாக அந்த இனாம் நிலங்களில் குடியிருப்போர் வீடுகளை சீல் வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலையில் கூட 23 வீடுகளுக்கு சீல் வைத்தனர். அதை கண்டித்து கரூர் எம்பி ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் காவல்துறையினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்த பிறகு 23 வீடு சீல் வைத்தனர். இந்நிலையிலே அந்த வழக்கு தொடர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் இன்று வெண்ணெய்மலை கோயிலுக்கு வந்தார். உதவி ஆணையர் சந்தித்து இந்த வழக்கு தொடர்பாக பேச வந்த போது ஏராளமான பொதுமக்கள் அவரை திரண்டு அவரை முற்றுகையிட்டு வந்தனர். அதாவது அந்த கோயில் வாசலில் அமர்ந்தனர். தொடர்ந்து அறக்கட்டளை ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட இப்பொழுது போலீஸ் அவர்களை நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து ராதாகிருஷ்ணன் தற்போது திருக்கோயில் வளாகத்திற்குள் அமர வைக்கப்பட்ட நிலையில் அவரது காரையும் முற்றுகையிட்டு ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் எதிர்க்காக கூக்குரல் எழுப்பி வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.